ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராண அலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா பாஷ்யம் 3வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். இந்திரியாணி மனோபுத்திஹி அஸ்ய திஷ்டானமுச்யதே ஏதைர் விமோகயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். இதற்கு முதல் இருக்கிற ஸ்லோகத்தில் ஞானிக்கு ஆசை என்பது நித்திய வைரி அப்படிங்கிறத சொன்னார். அதாவது ஒரு ஆசை மனதில் எழும்பொழுதும் அது அவருக்கு ஒரு வைரி தான், அதை செயல்படுத்தும் போதும் வைரி தான், அதை அடைந்ததுக்கு பிறகு அது வைரி, எதிரின்னு அர்த்தம். ஆனால் அக்ஞானிக்கு அப்படி இல்லை. மனதில் ஆசை எழும்பொழுது சந்தோஷம், அதை அடையும் வரை அடையக்குண்டான முயற்சி செய்யும் போதும் சந்தோஷம்தான். அதுக்கு அடைந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன தெரியும், அதனால வர துக்கம் தெரிவதற்கு சில காலங்கள் ஆகும். அது வரைக்கும் அவர் அந்த துக்கம் அதை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதனோட இது தெரியும். ஸோ அதனால் என்ன சொன்னார், ஒரு ஞான மார்க்கத்தில் விவேகிக்கு, ஆக்சுவலாக அவர் சொல்கிறது இங்கே விவேகி தான் ஞானின்னு சொல்கிறார். தர்ம அதர்ம விவேகி, நன்மை தீமையை பற்றிய ஒரு விவேகி. விவேகினா அறிவுள்ளவனுக்கு, அதை தான் ஞானிக்குங்கிறார். அவனுக்கு எப்போவுமே அது இனிமைதான் ஆசை என்பது. ஞானம் ஆவருத்தம், அந்த ஞானம் அந்த ஆசையினால் மூடப்பட்டு விடுகிறது. அதற்கு முந்தின ஸ்லோகத்தில் 3 உதாரணங்கள் கொடுத்தார். சில விஷயங்கள் ஆசையிலிருந்து விடுபடுவதற்கு நெருப்பு எதனால் மறைந்திருக்குது, புகையில். அதை போல் நெருப்பானது புகையில மறைந்திருப்பதை போல் அது சீக்கிரமாக அந்த நெருப்பு வெளியில் வந்துடும். புகையினால் ரொம்ப நேரம் மறைக்க முடியாது. அதே கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறது. கண்ணாடிகள் அடுத்து 2வது கண்ணாடி உதாரணம் கொடுத்தார். கண்ணாடியில் தூசு படைஞ்சிருக்குன்னா இட் நீட்ஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். ஒரு துணி எடுத்து வச்சு துடைக்கணும், அந்த முயற்சி பண்ணினா தான் அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கினால் மூடப்பட்ட கண்ணாடியை வெளிக்கொண்டு வருவதற்கு. அதை போல கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைய வெளிக்கொண்டு வருவதற்கு இட் வில் டேக் காலம் அண்டு முயற்சி. அதை போல ஆசைகள் பலவிதமாக, சில ஆசைகளை ஈஸியாக இது பண்ணிடலாம், சில ஆசைகள் விடுவதற்கு இட் நீட்ஸ் டைம்ங்கிறத புரிய வச்சார். இப்போ இங்கே அடுத்த இதில் இந்த இப்போ 40வது ஸ்லோகத்தோட அவதாரிக்கை நான் படிக்கிறேன். அது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கிமதிஷ்டானக, இது எங்கே தான் அதிஷ்டானமாக இருக்குது. இந்த ஆசையை பற்றின சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. கிம் அதிஷ்டானக, இது எங்கே தான் அதிஷ்டானமாக இருக்குது இந்த காமம். புனக காமோ ஞானஸ்ய ஆவரணத்வேன சர்வஸ்ய வைரி இதி அபேக்ஷாயாம். ஆக சத்ரோஹோ அதிஷ்டானே இதிஹி சத்ரு நிர்வகணம் சுகேன கர்த்தும் சக்கியதே இதி. அந்த காமமானது என்ன ஆயிருக்கு, ஞானத்தை மறைப்பதால் எல்லோருக்கும் அது விரோதி, அறிவை மறைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த காமம் எதில் நிலை பெற்று, அப்படிப்பட்ட காமம் இப்போ என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிச்சு அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா தானே அதை நம்ம அழிக்க முடியும். அது எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அந்த காமம் எதில் நிலை பெற்றுள்ளது, அந்த ஆசைங்கிறது எங்கே தான் இருக்குது இந்த உடல்ல என்று கவனிக்கும் இடத்தை கூற. ஒரு திருட கண்டுபிடிக்க அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் திருடர்கள் ஒரு மாதிரி திருடுவாங்க. அப்போ பூட்டை உடைச்சு வர்றவன் ஒரு டைப் ஆஃப் திருட பூட்டை உடைச்சு தான் வருவான். சில அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கூரையை பிரித்து இறங்குற திருடா கூரை பிரித்து தான் இறங்க, பூட்டையெல்லாம் உடைக்க மாட்டாங்க, கூரை பிரித்து தான் இறங்குவான். அந்த மாதிரி டைப் ஆஃப் திருடர்கள் இருக்காங்க.
நீங்க வழிப்பறி கொலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஃபாலோ பண்ணா அவனுக்கு அதுலயே தான் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, அடுத்த மெத்தடுக்கு போக மாட்டாங்க. அப்ப போலீஸுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இந்த குரூப் ஆஃப் திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா இவனுங்களா தான் இருக்கும், இவனுங்கள ஒருத்தனா தான் இருக்கும், இந்த டைப் ஆஃப் திருட்டு நடந்திருக்குன்னா இவனுக்கு ஒருத்தனா தான் இருக்குங்கிறது அவரை அது முதல்ல திருடன் ஒளிந்திருக்கிற இடத்தை அந்த வே ஆஃப் திருட்டை வச்சுதான் அவங்க ஒளிந்திருக்கிற இடத்த போய் கண்டுபிடிக்க முடியும். திருடனை கண்டுபிடிக்கனா எந்த மாதிரி அதான் மாதிரி இவர் என்ன சொல்றாரு, இந்த காமம்ங்கிறது நமக்கு எதிரி. காமம்னா இந்திரிய சுகத்துக்கு பின்னால போகிற காமம், அது ஒரு வேதாந்தி ஒரு விவேகிக்கு அது என்னது எதிரி. அப்ப என்ன பண்ணி ஆகணும், அவனை அழிச்சாகணும்னா முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த காமத்தை அழிக்கணும்னா முதல்ல கண்டுபிடிக்கணும், அது எங்க இருக்கு எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரோதியின் இருப்பிடத்தை அறிந்தால் அல்லவா விரோதியை நாம் நாசம் செய்ய முடியும். அதனால இதை பற்றி பகவான் எங்க உனக்குள்ள காமம்ங்கிறது எங்க இருக்கு விசாரம் பண்ணி கொடுக்கிறாரு. இந்திரியாணி மனோபுத்திகி என்ன சொல்றாரு, எங்கெங்க ஒளிஞ்சிருக்குங்கிறாரு. இந்திரியாணி இந்திரியங்கள்ல என்ன இருக்கு, சுவாவமாவே அதுக்கு பிடித்தது பிடிக்காதது ஆசைங்கிறது இருக்கு. ராகத்வேஷம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருது, இந்திரியங்கள் ஆஃப் இட்ஸ் ஓன் இருக்கு. ரெண்டாவது மனம், மூணாவது புத்தி. இந்த அஸ்ய இந்த காமத்திற்கு அதிஷ்டானம். சோ என் மன என்கிட்ட எங்கெங்க ஆசை ஒளிஞ்சிருக்கு, அப்ப இந்திரியங்கள் இருக்கிற ஆசை எப்படி ஒழிக்கிறது, மனதில் இருக்கிற ஆசை எப்படி ஒழிக்கிறது, புத்தியில் இருக்கிற ஆசை ஒழிக்கிறதுங்கிறத நம்ம மெத்தட் ஒண்ணு அழகா நமக்கு கொண்டு போறார். இந்திரியங்கள் மனம் புத்தி இதுலதான் இது மூணு தான் அதிஷ்டானம் ஃபார் காமம். இடம் கண்டுபிடிச்சாச்சு. உச்சியதே சொல்லப்படுகிறது. இடத்த கண்டுபிடிச்சோன்ன நேரா அந்த இடத்துக்கு போலீஸ்கார் போறான்னா அவனுக்கு இவரை போட்டு தெளிவான். ஸோ இவர் என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு போறாரு போலீஸ்காரர் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா இவர் ஒரு பாதுகாப்போட போய் அவனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு சக்தி பெற்றுதான் போய் அவனை ரீச் பண்ண முடியுங்கிறது அடுத்த ஸ்டெப். நேரம் இங்க ஒளிஞ்சிருக்கான்னு அவரு வேஷ்டியும் துண்டை கட்டிக்கிட்டே போயிடுவாரா என்ன, என்னென்ன பண்றாங்க பிளான் அவனை பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் முதல்ல ஒளிஞ்சிருக்க இடத்த இப்ப கண்டுபிடிச்சிட்டோம், அவனை ரீச் பண்றதுக்கு நாமளே இந்திரியங்களை அடக்கிறேன். கண்ணை மூடிக்கொண்டா ஆசைகள் போய்விடும், காதை பொத்தி கொண்டால் ஆசைகள் போய்விடும். போகாது. அதுக்குண்டான வெப்பன் ஆயுதம் என்ன பண்ணணும், எங்க தீவிரவாதி ஒளிஞ்சிருக்கான்னு முதல்ல கண்டுபிடிச்சு இங்கிருந்து ஏவகனை விட்டா அவங்க இடத்துக்கு போய் என்ன பண்ணணும், தாக்கணும். சும்மா வெறுமனே நடந்து போனா நம்மள அவன் முதல்ல போட்டு தள்ளிடுவான் இல்லையா. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, உச்சியத்தை எங்க மூணு இடம் முதல்ல கண்டுபிடிச்சிட்டுமா, இந்திரியம் மனம் புத்தி இதுல எல்லாத்துலயும் உனக்கு ஆசை இருக்கு. ஏஷக் இந்த காமமானது ஏத்தைகி இந்திரியங்கள் இந்திரிய ஆதி பதம் போட்ட இந்திரிய மனம் புத்தின்னு அர்த்தம். இந்த மூணையுமே ஞானத்தை என்ன பண்ணுது, ஆவருத்தம் ஒருவருடைய அறிவை இந்த மூணு இடத்துல இருக்கிற ஆசை மறைத்து விடுகிறது. தேகினம் விமோகித அவனை மயக்க செய்கிறது. அந்த உடலை உடைய தேகின யாரு, தேகினம் இந்த உடலை உடைய ஜீவனை, இந்த உடலை உடையவன் யார், இப்போ ஜீவன். இந்த உடலை வாடகைக்கு எடுத்திருக்கவன் யாரு, ஜீவன். அவன் என்ன பண்ணிருது, இது மயக்குகிறது. அது மோகம் இல்ல, நன்கு டோட்டலா அவனை மயக்கிறது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது வேணும், அவ்வளவுதான். அது குறுக்கல எவன் வந்தால் போடுத்தல், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவ பிடிச்சிருக்கு வேணும். அதே மாதிரி பாருங்க, துவேஷமே அந்த ஆசையிலிருந்து வருவதா. எனக்கு இது பிடிக்கல அது வேண்டாங்கிறது என்னதான் ஒரு விதமான ஆசை, காமம். சரிங்களா. அடுத்தது பாஷ்யம். இதனுடைய பாஷ்யம் அவர் குட்டி பாஷ்யம், ஏன்னா இதனுடைய விளக்கங்கள் இனிமேல் சொல்ல போறதுனால எங்கன்னு இடம் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. இது மூணுல இருக்குப்பா, அது எப்படி இருந்து விடுபடுங்கிறது அவர் தான் சொல்லி ஆகணும். அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு, பாஷ்யம் 40வது ஸ்லோகம். இந்திரியாணி மனோபுத்திஹி ச அஸ்ய காமஸ்ய அதிஷ்டானம். உங்களுக்கு படிக்கும் போதே தெரியும், சமஸ்கிருதம் ஈஸியான சமஸ்கிருதம். இந்திரியாணி மனக புத்தி ச அண்டுனா கடைசியில அண்டு போடுவாங்க சமஸ்கிருதத்துல. அஸ்ய காமஸ்ய அதிஷ்டானம் ஆசிரிய உச்சி அதைத்தான் சார்ந்திருக்கிறது. ஆசை எங்கெங்க இடத்த சார்ந்திருக்குது, இந்திரியம் மனம் புத்தின்னு சங்கராச்சாரியார் கிருஷ்ணர் சொன்னதுக்கு பாஷ்யம் எழுதுறார். ஏத்தைகி இந்திரியாதிபிகி ஆசிரியைகி விமோகயத்தி. அதனாலதான் அந்த மனிதன் என்ன ஆயிடுறான், விமோகயத்தி மயங்குகிறான். எது சரி எது தவறு, எது தர்மம் எது அதர்மம், எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது, எல்லா அறிவையும் அது மறைத்து விடுகிறது. ஆசை அவனுடைய அறிவை மயக்குகிறது. சரியல்ல எப்படி தோணும், தப்பா தோணும். தப்பல்ல எப்படி தோணும், சரின்னு தோணும். அப்ப என்ன பண்ணுவான், தப்பானது சரின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணுவான். தப்பான விஷயத்தை
சரி என்று எடுத்துக்கொண்டு செய்வான். அவங்ககிட்ட நீ போய் பேசி பாருங்க, கரெக்டா தானே செஞ்ச. ஏன் அப்படி சொல்றாங்க? நமக்கு தோணும் பண்ணு தப்புன்னு. டேய் இது நீ பண்ணு தப்பு, நான் கரெக்டா தான் பண்ணேன். அப்ப என்ன நடந்திருக்குது உள்ள? கொஞ்சம் ரிவர்ஸ் போய் பாருங்க, அவன் மண்டைக்கு ரிவர்ஸ் போங்க. அவனுக்கு எது சரியோ அது தப்பாகவும், தப்பானது சரியா தோணி இருக்கிறனாலதான் அவன் செய்யறான். ஏன்னா புத்திம் சாரதி, அது என்ன சொல்லுதோ அவதான் மனம் கேட்கும், அதைத்தான் அவன் செய்ய போறாங்க. போது என்ன நடக்குது? தப்பெல்லாம் சரியா தோணுறதுனாலதான் அவன் தப்ப என்ன நினைச்சிட்டு பண்றாங்க, சரின்னு. அப்ப நாம போய் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அது சரிதானே, நாம் அதுக்கு அவங்க அப்படி சொன்னதுக்கு நான் இப்படித்தான் பண்ணிருக்கணும். உனக்கு தெரியாது, நீ கம்னு வாய்மூடு, எனக்கு தெரியும் சொல்றாங்களா இல்லையா? அப்ப யோசனை பாருங்க, ரிவர்ஸ் அவங்க மண்டைக்கு ரிவர்ஸ் போங்க. அப்ப தப்பெல்லாம் எப்படி தோணி இருக்குது அவங்களுக்கு, சரி. அதான் மோகம். மோகம்னா என்னங்க? மோகம்ங்கிற வேர்டு கன்ஃபியூஸா பண்ணிக்க வேண்டாம். சரியெல்லாம் தப்பா தோணும், தப்பெல்லாம் சரியா தோணுச்சுன்னா மோகம். அதுக்கு மேல அதுக்கு டெஃபினிஷனே வேண்டாம். ஆச்சா, விமோக, அது மோகம் சொல்லி அவரு அவனையாவது திருத்த முடியாது, அதனால வி போட்டுறாரு. நீ எல்லாம் முயற்சி பண்ணி அவனை திருத்த முடியாது. நீ அப்படி ஆயிட்டாலும் உன்னை யாரும் திருத்த முடியாது. விவிதம் மோகயத்தி, விதவிதமாக. எதுலதான் குழப்பம் நமக்கு தோணும், ஐயோ இதுல எல்லாமா கன்ஃபியூஸ் ஆகுறீங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுவாங்க அவங்க, மோகயத்தி. நாமளும் அதே மாதிரிதான். ஏஷக காமக ஞானம் ஆவருத்தி, இவ்வாறு அவனுடைய அறிவை அந்த ஆசை என்ன பண்ணிருது, மூடி போய் என்னுடைய லவ்வர் இன்னொருத்தங்கிட்ட பேசுறா, இவ்வளவுதான் பார்த்திருப்பான். ஆசிட் எடுத்துக்கொண்டு அவன் மேல ஊத்துறானுங்களா இல்லையா? எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்க கூடாது. அவ சும்மா பேசிதான் இருந்திருப்பான். இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியுது இல்லை. ஆச்சா, அதுதான் என்னது பாருங்க, காமக ஞானம் ஆவருத்தி. அவனுக்கு தெரியாதா, ஊத்திட்டோம்னா நம்ம ஜெயிலுக்கு போகணும், நம்ம மாட்டிக்குவோம், நம்ம குடும்பமான எல்லாம் போயிரும், ஊரறிய பேப்பர்ல வரும், டிவியில வரும், இப்பெல்லாம் எங்கெங்கே எல்லாத்துலயும் வருது. அது நம்ம குடும்பம் சின்ன பண்ண ஆயிரம். நம்ம வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்குது, அவளுக்கு எப்படி வாழ்க்கை அமையும், அக்கா இருக்கிற அவளுக்கு என்ன ஆகும், அம்மாவுக்கு அவமானம், அப்பாவுக்கு அவமானம், ஒரு பிள்ளைக்காக போய் ஜெயில போய் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மோகயத்தி. அவனுக்கு எது அப்ப பாருங்க, அவனுக்கு என்ன உள்ள மனசுக்கு எப்படி தோணி இருக்கு, அந்த செயலை செய்யறதுக்கு முன்னால இப்படி செஞ்சாதான் அடங்குவான். ஏதோ சரி, தப்பானது அவளுக்கு பர்ஃபெக்டா என்னன்னு தோணிச்சா அறிவில, இது சரி, இதை செய்யணும்னு முடிவு பண்ணித்தான் அந்த ஆசிட கையில எடுத்திருப்பான். அப்ப என்ன தோணிருக்கு அவனுக்குள்ள, அதான் மோகம். சரியெல்லாம் தப்பு, தப்பு செய்யக்கூடாத செயல என்ன நினைச்சுக்கிட்டான், சரின்னு முடிவு பண்ணித்தான் செய்யறான். தப்புன்னு சொன்னாலும் அவன் மனசு, அவன் புத்தி அவன் தப்புன்னு சொன்னா செஞ்சிருக்க மாட்டான். அப்ப ஏன் அவனுக்கு அது சரியெல்லாம் தப்பு, தப்பெல்லாம் ஏன் சரியா தோணுச்சு, மோகம், ஆசை. அதுதான் அவனுக்கு மோகத்துல கொண்டாந்து விட்டுச்சு. சோ விவிதம் போகயத்தி, அதுதான் சொன்ன. எந்தெந்த விதத்துல மனிதன் மோகம் அடைகிறான்னு நம்மளால சொல்லவே முடியல. ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை படிக்க படிக்க பார்க்க பார்க்க இவனுக்கு எந்த அளவுக்கு அது மோகம் மூடி இருக்குது, ஞானம் அறிவுங்கிறது எந்த அளவுக்கு மூடப்பட்டிருக்கிறது ஆசையினால். ஏஷக காமக ஞானம் ஆவருத்திய ஆச்சாத்ய தேகினம் ஷரீரினம். இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகள் அந்த காமத்தின் இருப்பிடம் என்று கூறப்படுகிறது. இவரும் சொல்றாரு, நான் சொல்லிட்டு சங்கராச்சாரியாரும் கூறப்படுகிறது. கிருஷ்ணரே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சாஸ்திரம் கூறுதுங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டாரு, நான் சொல்லல. இந்த காமமானது இந்த ஆச்சரியபூதமான இந்திரியங்கள் வழியாவே ரொம்ப ஆச்சரியங்கிறது. எது இந்த ஆத்மாவை பற்றி, எது ஆச்சரியமான இந்திரியங்கள் வழியாக நான இந்த இந்திரியங்கள் ஞானத்தை மறைக்கக்கூடிய சக்தி இல்லாத இந்திரியங்கள், ஞானத்தை மறைக்கிறதுங்கிறது ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். சக்தி எது புத்தியை விட எவ்வளவு வீக்கானது இந்திரியங்கள். புத்தியோட கண்ட்ரோல், மனதோட கண்ட்ரோல் இருக்கிற இந்திரியங்கள் என்ன பண்ணிருச்சு, ஆச்சரியம். அவரே சொல்றாரு, ஆச்சரியம். இந்திரியங்கள் வழியாக ஞானத்தை மறைத்து இந்த ஜீவாத்மாவை என்ன பண்ணுது, அநேக விதமாக மோகிக்க செய்கிறது. இது ஒரு ஆச்சரியம். இந்திரியங்கள், ஏன்னா அதை விட சக்தி படைத்தது மனம், அதை விட சக்தி படைத்தது புத்தி, அதை விட சக்தி படைத்தது ஆத்மா. அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான அறிவை இது மறைக்குதுன்னா ஆச்சரியம் இல்லையா? அப்படிதான் கேட்கிறாரு அவரு. அது ஆத்ம ஞானம் எடுத்தாலும் சரி, புத்தியோட கண்ட்ரோல் தான் மனம் இருக்கு. புத்தி மனதை கண்ட்ரோல் பண்ண சக்தி கொடுத்து படைச்சு வச்சிருக்காரு இறைவன். மனதை எப்படி படைச்சிருக்காரு, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண சக்தியை மனதை கொடுத்திருக்காரு. அந்த மனமே மோகிக்குதுங்கிறது ஆச்சரியம் அப்படின்னு சங்கராச்சாரிய சொல்றாரு. அடுத்தது, எதனால், ஏன் இப்படி நடக்குது
படைப்பிலிருந்து மாறுபட்டு ஏன் நடக்குது? அதாவது படைப்பு பிரகாரம் போனா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன் படைப்பிலிருந்து இப்படி மாறுபடுது? தஸ்மாத் கன்க்ளூட் பண்றாரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். தஸ்மாத் வமீந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷவ பாப்மானம் பிரஜஹி ஹேனம் ஞான விஞ்ஞான நாசனம். ஞானம் விஞ்ஞானத்தை என்ன பண்ணுது? அது நாசனம். ஹே பரதர்ஷவ பரத வம்சத்தில் தோன்றிய ஜேஷ்ட புருஷனே, ஆகையினால் இப்ப என்னங்க நான் பண்ணணும்? அதனால நீ என்ன பண்ணுங்க? நம்மளத்தான் பார்த்து சொல்றாரு. அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த உபதேசம் இல்லை, தஸ்மாத்னா நம்மளை கூப்பிடுறாரு. ஒருத்தர் நம்ம நினைச்சுக்கணும், வளர்மதின்னு கூப்பிடுறார். என்ன சொல்றார் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு பாவனைக்குள்ள வந்துடணும். அப்பதான் அதெல்லாம் நமக்குள்ள இறக்கும். இல்லைன்னா ஓ கிருஷ்ணன் சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்காரு, அதை நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருப்போம். நமக்குள்ள ஒண்ணு போகாது. சோ கூப்பிடுறாருன்னா யாரு? என்னை கூப்பிடுறாரு. தஸ்மாத் துவம் நீ ஆதவ் முதலில் இந்திரியாணி நியமிய ஃபர்ஸ்ட் எதை கட்டுப்படுத்த பழகு? தமகா. அதைத்தான் அவரை இந்திரியாணி நியமிய. நியமன ஒழுங்குபட, கட்டுப்படுத்த சொல்லக்கூடாது எப்பவுமே. நியமியன் என்ன அர்த்தம்? ஒழுங்குபடுத்து, முறைப்படுத்து. இந்திரியங்களை என்ன பண்ணு? முறைப்படுத்து, ஒழுங்குபடுத்து. ஞான விஞ்ஞான நாசனம். ஏன் அந்த இந்திரியங்களை என்ன பண்ணுது? நீ பெறக்கூடிய ஞானத்திற்கும் அது நாசம் பண்ணுது, நீ பெறக்கூடிய விஞ்ஞானத்தையும் அது நாசம் பண்ணுகிறது. அது என்னங்க ஞானம்? அது என்னங்க விஞ்ஞானம்? தெரியும். ஞானம் என்பது பரோட்ச ஞானம், விஞ்ஞானம் என்பது அபரோக்ஷ ஞானம். அது என்னங்க பரோட்ச ஞானம்? பிரம்ம அஸ்தி இது ஞானம், பரோட்ச ஞானம். பிரம்மாகும் அஸ்மி இது அபரோக்ஷ ஞானம். அது என்னங்க? அது பிரம்மம் இருக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு சாஸ்திரம் படிக்கிறதுல, அது ஞானம். நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறது என்னது? விஞ்ஞானம். ரெண்டையுங்கிறார். நீ எனக்கு பரோட்ச ஞானம் இருந்தா தான் நீங்க அபரோக்ஷத்துக்கு போக முடியும். முதல்ல பிரம்மம் இருக்கிறதுன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். அதைவே என்ன பண்ணிடுது? நாசம் பண்ணிடுதுங்க போது அதை அடைய உங்களுக்கு உங்களை அதை அடைய முடியாமல் உங்களை என்ன பண்ணுது? அது நாசம் பண்ணுது போது விஞ்ஞானத்துக்கு எப்படி போறது? ஸோ ரெண்டையுமே ஞான விஞ்ஞான நாசனம். இல்லை எனக்கு நான் எடுத்தோன்னே ஞான நிஷ்டைக்கு போயிடுவேன், ஒன்றும் வேலையாகாது. நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். கண்ணு போன போக்கில் போய்க்கலாம், காது போகிற போக்கில் போய்க்கலாம், மூக்கு போகிற போக்கில் போய்க்கலாம், நாக்கு ஒன்று இருக்கே அது போன போக்கில் போய்க்கலாம். நான் வகுப்பை கேட்டுக்கிறேன், என் ஞானத்தில் உட்காந்துக்கிறேன், ஞான நிஷ்டை அடனா நடவாத காரியம். அதான் இங்க சொல்ற. நீ தமக இந்திரியத்தை அடக்காமல் ஞானம் இஸ் நாட் பாசிபிள். நாக்கு அடக்கிலின்னா நாளும் அடங்க போறதில்லை. அந்த நாக்க அடக்கிலின்னா வேதாந்த வகுப்பு 10 வருஷம் 20 வருஷம் கேட்டாலும் எல்லாம் புரிந்தாலும் அது வேற விஷயம். எல்லாம் நல்லா புரியுதுங்க, சூப்பரா புரியுதுங்க, நல்லா புரியும். இவர் என்னன்ட்டாரு? நாங்களா சொல்லுவோம் ஞானத்தையாவது எப்படியாவது பெற்றலாங்க, ஞான நிஷ்டை தாங்க வர முடியாது, நாங்க கொஞ்சம் போச்சாதுங்க நாங்க சொல்லுவோம். இவர் என்னன்ட்டார் பட்டாருன்னு? ஏய், ஞானம் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ. இஃப் ஞானம் இஸ் நாட் பாசிபிள், ஹவ் இஸ் விஞ்ஞானம்? நத்திங் இஸ் பாசிபிள். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறார். உனக்கு ரெண்டுக்கும் நீ யோகிதை கிடையாது. எப்ப நாக்கை அடக்கவில்லை. ஏன் நாக்குன்னு சொல்றேன்? அது 4 இது அடக்கிட்டாதான் அந்த 4 அடக்க போகுது. இது அடங்கலினா அந்த 4 அடங்க போறது இல்லை. அதனாலதான் நாக்கை அடக்கினால் 4 மடங்குனால நான் 1 மட்டும் பிடிச்சுக்கிறேன். நாக்கு இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், இப்படி சாப்பிடலாமா, அப்படி சாப்பிடலாமா, இப்படி சாப்பிடலாமா, அப்படி சாப்பிடலாமா, இது எடுத்துக்கலாம். பேச்சு பேச்சோ 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 பேச்சு என்ன கொட்டிட்டு இருக்கிறது. இந்த 2 வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 20 வருஷம் வகுப்பு கேட்டாலும் ஞானமே இஸ் நாட் பாசிபிள். அடிக்கடி சொல்லும் பார்த்தீங்களா, பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. ஏன்னா மனசு அப்படி ஏங்கும். ஐயோ இன்னும் கட்டுப்படுத்தாம இருக்காங்களே அப்படிங்கும்போது மனசு ஏங்கும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், சந்தோஷத்தை வெளிப்பட இடத்துல. அது பேராகிராஃப் எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு புன் சிரிப்புல 1000 முகத்துல 1000 அக்செப்டன்ஸ் காமிக்கலாம். அன்பை முகத்தில் வெளிப்படுத்தலாம், செயல்களை வெளிப்படுத்தணும். முகத்தில் வெளிப்படுத்தலாம், செயல்கள் வெளிப்படுத்தலாம். எதுக்கு இந்த வாயி? ஏன் அடிச்சடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? சொன்னது பேச்சு கேட்டு நேரா இருங்க, அப்படி வாங்க, அப்படி ஒரு ஏன் கமல்? ஏன்னா நாக்கை அடக்கினால் 4 மடங்க போகுது. 4 மடங்கினா தான் வேதாந்தம் உள்ள போய் ஞானத்துக்கு வழிவகுக்கும், விஞ்ஞானத்துக்கும் வழிவகுக்கும். நான் சொல்லலை, கிருஷ்ணர் இங்க சொல்ற. அது கூப்பிட்டார் பாத்தீங்களா உங்களை? துவம்
ஒருத்தரையும் கூப்பிடுறாரு. துவம், நீ இது ரெண்டையும் அடக்குனா மட்டும்தான் உனக்கு ஞானமும் பாசிபிள். அவர் நெகட்டிவா சொல்றாரு, ஞானமும் நாட் பாசிபிள், அடக்கலினா விஞ்ஞானமும் இஸ் நாட் பாசிபிள். பாப்மானம் சரி, ரெண்டு இல்ல, என்னதாங்க நடக்கும்? பாப்மானம் ஏனம் பிரஜகி ஹி. ஹீன்னு என்னங்க? உண்மையில். என்ன சொல்றது? எம்பசைசிங் த மீனிங். அதான் மறுபடியும் ஆணித்தரமாக உறுதியிட்டு கூறுகிற அந்த வேர்டு ஹி. என்ன சொல்றாரு? இந்த பாப்பத்தை தூண்டுகிற, பாப்பத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த ஆசை என்ன பண்ண? பிரஜை விட்டு விடு. உண்மையில் நீ ஆசையை விட்டு எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. அதை எதை மேலேயும் சொன்னாரு, அதை எதை இங்கேயும் சொல்றாரு. அதனால என்ன பண்ணிருந்தீங்க? நாக்கு அடக்கிப்பாள். நான் எல்லா சாத்தியும் நாக்குங்கிறோட யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்திரியங்கள் அப்படிங்கும்போது நாக்கு மெயினா இருக்குன்னா நாக்குங்கிறோட, இந்திரியங்களுக்கு விட நான் நாக்குங்கிறோட யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது யூஸ்வலா அதுதான் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதே. நம்ம அதை நீங்க அடக்கி பழகிங்க, மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. கண்ணை அடக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஈஸி. காதை தேவையில்லாத விஷயத்துல போகாம வச்சுக்கிறது, தேவையானது மட்டும் கேட்கறது, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. கஷ்டம். அதனால வெறும் நாக்குன்னு வச்சுக்கிறேன். மொத்தத்துல எல்லா இந்திரியங்களையும் நீ அடக்கு. எப்படிங்க அடக்கட்டும்? அடுத்த கேள்வி கேட்போமா இல்லையா? இறைவா கிருஷ்ணா, தெரிஞ்சு போச்சு. ஆமா, நான் கொஞ்சம் வாய் எல்லாம் நான் சாப்பிட்றது அதிகம் தான், பேச்சு அதிகம் தான். எப்படி இறைவா நான் ரெண்டையும் குறைக்கட்டும்னு நீங்க கேட்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? இதனுடைய பாஷ்யம் பார்த்தல, இது ஈஸியான பாஷ்யம் தான். என்ன சொல்றாரு? தஸ்மாத்து, இது சங்கராச்சாரியர் இந்த ஸ்லோகத்துக்கு கொடுக்குற விளக்கம். இதைத்தான் நான் தமிழாக்கமா பண்ணேன், இப்ப சான்ஸ்கிரிட் படிக்கிறேன். தஸ்மாத் ஏவம் விசாரித்வம் இந்திரியாணி ஆதவ் பூர்வம் நியமிய. முதல்ல எதை அடக்கு? இந்திரியங்கள். வசீகிருத்திய வசம் படுத்திக்கோ. ஏய் நாக்கே இதை சாப்பிடு அப்படின்னு நீ சொன்னாதான் அது சாப்பிடும். ஏய் நாக்கே இது வேண்டான்னு சொல்லு, நான் வேண்டாம். உங்களை கேட்டுட்டு நாக்கு வேலை செய்யும். ஏன்னா சாப்பிடாம இருக்க முடியாதுங்க, பேசாம இருக்க முடியாது. நாக்கே இதை பேசு அப்படின்னு உள்ள ஒரு ஆள் நீங்க ஏவணும். இதை பேசாத சுருண்டுக்கணும், காலை சுருட்டிக்கிட்டு அது உட்காந்துக்கணும். இதை சாப்பிடு சாப்பிடும். ஏய் சாப்பிடாத அப்படிங்கும்போது எஸ் நான் சாப்பிடல. அதுதான் என்னது? நியமியம்னு பேரு. நான் நினைக்கிறத என் நாக்கு செயல்படுத்தி காமிக்கணும். மற்றவங்க சொல்றதல்ல, நான் சொல்றதை நான் கேட்கணும். அவ்வளவுதாங்க. என்ன சொல்றாரு? பாப்மானம் பாப்பாச்சாரம். இதுதான் அந்த ஆசைதான் அவன் என்ன பண்ணுது? பாப்பத்தை செய்ய தூண்டுகிறது. காமம் பிரஜகி ஹி பரித்யஜக ஏனம் பிரகிருதம் வைரினம் ஞான விஞ்ஞான நாசனம். அதனாலதான் நான் சொல்றேன் இதெல்லாம் வைரி இது. ஆகையால் ஹே பரதர்ஷவ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பரதரிஷி இருக்கு, பரதர்ஷவ, நீ முதலில் இந்திரியங்களை வசப்படுத்து. தமஹா. வேதாந்த வகுப்புகளை வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோங்கிறது புரியாது. கொஞ்ச நாள் ஆனாதான் என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோன்னே புரிய போகுது. புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல என்ன, புரிஞ்சுக்கிறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது புரியும். அப்ப புரியும். முதல்ல என்ன பண்ண? தமஹா, இந்திரியங்களை வசப்படுத்து. ஞான விஞ்ஞானங்களை ஏன் வசப்படுத்து நான் சொல்றேன்? நீ பெறப்போகிற ஞானத்தையும் அது நாசம் பண்ணிரும். அப்புறம் விஞ்ஞானத்தை கேட்கவே வேண்டாம். ஞாசம் சேவிக்கின்ற எதிரி. இந்த வேதாந்த பாதையில் வருபவர்களுக்கு எதிரி அடிக்கடி சொல்ல, வெளியில் இல்லை, இல்லவே இல்லை. சூழ்நிலைகளோ உங்க ஆர்கனைசேஷனோ நீங்க நடத்துற பிசினஸோ உங்களுடைய உறவுகளோ யாருமே இருக்க முடியாது. நித்திய வைரி எனக்கு நானே தான். அவங்கள அப்பப்ப வருவாங்க போவாங்க, பாவம் ஏதோ கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல. நித்திய வைரி எதிரியாக பாப்பத்தை செய்கிற காமத்தை தயவு செஞ்சு கிடக்கிறார். விட்டு விடு ரச்சகாய், விட்டுடா. இந்திரியங்களை அதுக்குன்னு சாப்பிடாமையே இருன்னு இல்லை, எல்லாத்திலையும் ஒரு கட்டுப்பாடு. அதுதான் சொல்றாரு. அடுத்தது ஞானம் சாஸ்திரத ஆச்சாரியதக ச ஆத்மாதீனாம் அவபோதக விஞ்ஞான விசேஷதக ததனுபவக தயோகோ ஞான விஞ்ஞானயோகோ ஸ்ரேயக பிராப்தி ஹேத்வோகோ நாசனம் பிரஜகி ஆத்மனக பரித்யஜ இத்யர்த்தக. விளக்குறாரு. இது சங்கராச்சாரிய விளக்குறாரு. ஏன்னா அவர் ஞானம் விஞ்ஞானம் சொல்லிட்டு பகவான் விட்டுட்டாரு. இப்ப அந்த வேர்டை விளக்குறார். ஞானம்னா என்ன? உங்களுக்கு முதலே அதை சொல்லிட்டேன். ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன? ஞானம் என்றால் சாஸ்திரத்தாலும், எது உபனிஷத்துக்கள் பகவத்கீதை இதெல்லாம் என்னது? சாஸ்திரம், கிரந்தங்கள். இததான் சாஸ்திரம். அதை எப்படி கேட்டிருக்கணும்? ஆச்சாரியோபதேசத்தின் மூலியமா கேட்டிருக்கணும்.
அப்படி கேட்டு ஏற்படும் ஆத்மா. அப்பதான் உனக்கு எது கிடைக்கும்? ஆத்மாவை, உன்னை பற்றிய அறிவு, ஆத்மா முதலியவற்றின் அறிவு. முதலிய அப்படின்னா என்னங்க? ஆத்மாவில தேகம்னா என்ன, ஆத்மான என்ன, தேக வெதிரிக்தக ஆத்மாங்கிறதுக்கு தான் புரிஞ்சுக்குவ. நீ யாருங்கிறத உனக்கு புரியுற அந்த ஞானம். ஞானம்னா என்ன? என்னை பற்றிய அறிவு. எப்படிப்பட்ட? தேக வெதிரிக்த ஆத்மா, அந்த தேகத்திலிருந்து வேறான ஆத்மா. நான் இந்த தேகத்தில் அமர்ந்திருக்கிற தேகி. ஐ எம் நாட் தேகம், ஐ எம் தேகி. க்ஷேத்ரஜ்ஞஹ. ஐ எம் நாட் க்ஷேத்ரம். க்ஷேத்திரம்னா உடம்பு. க்ஷேத்ரஜ்ஞஹ, இந்த உடம்புக்கு சாட்சியாக, இந்த உடலை அறிபவனாக. உடல் எனக்கு என்னது? அறிவடு பொருளாக எனக்கு இருக்கிறது. நான் இந்த உடல் அல்ல. ஐ எம் நாட் க்ஷேத்ரம். இந்த உடல் நான் அல்ல. அப்ப நான் யாருங்க? க்ஷேத்ரஜ்ஞஹ. இது பெட் வேர்ட் ஃபார் கிருஷ்ணா, பின்னால வரும். க்ஷேத்ரஜ்ஞஹ. ஞகன அறிபவன். இந்த தேகத்தை அறிவு. என் காதை நான் அறிகிறேன், கண் அறிகிறேன், மனதை அறிகிறேன், புத்தியை அறிகிறேன். கை காலம் மட்டும்தான் அறிகிறேன்? நோ, மனம் உள்ள தெரியுது. என் மனத்துல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது. புத்தியில என்ன தெரியும்னு எனக்கு தெரியும். புத்தியில என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். சோ அந்த ஆத்மா முதலியவற்றின் அறிவு. விஞ்ஞானம் என்ன? இது நான் ஆத்மாங்கிறது வேற. விஞ்ஞானம் என்னன்னா அதனுடைய சிறப்பான அனுபவம். இந்த உடல் நானல்லன்னு அறிவுங்கிறது வேற, அந்த அறிவில் நின்று டிரான்சாக்சன் பண்றதுங்கிறது வேற. அதுதான் விஞ்ஞானம். அந்த அறிவில் நின்று டிரான்சாக்சன் பண்ண முடியுதுன்னா விஞ்ஞானம். இந்த ஸ்ரேயஸை அடைவதற்கு, இது வாழ்க்கையில் இது என்னது? ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய நல்லது. ஸ்ரேயஸை அடைவதற்கு காரணமான ஞான விஞ்ஞானங்களை கெடுப்பது எது? இந்த காமத்தை. என்ன பண்ணு? உன்னிடமிருந்து பிரஜகி, தள்ளி விட்டுரு, துரத்தி விட்டுரு, அதை விட்டுரு, கம்ப்ளீட்டா விட்டுருன்னு பிரஜகின்னு. பிரஜகின விட்டு, தூக்கி போடு அப்படி சொல்றீங்களா? தள்ளி விட்டுரு, அந்த மாதிரி அர்த்தம். அந்த காமத்தை மனதிலிருந்து தள்ளி விட்டு, விட்டு விடு என்பது பொருள். நீக்கி விடு என்பது பொருள். அப்புறம் அவரே அடுத்த அவதாரிக்கை, இந்திரியாணி ஆதவ் நியமிய காமம் சத்ரும் ஜஹி. அதை வெல்லுனா என்ன பண்ணணும்? இந்திரியாணி ஆதவ், இந்திரியங்கள். ஆதவன் என்ன சொன்னேன்? மனம் புத்தி தான். அங்க இடத்துல ஆதவன் புரிஞ்சுக்கணும். என்னங்க ஆதி ஆதின்னு? என்னங்க நான் கை காலெல்லாம் என்னங்க ஆசையா வருது? இந்திரியம் ஆதவ்னா இந்த இடத்துல இந்திரியம் மனம் புத்தி. ஆதவ் நியமிய, மூணையும் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம இந்திரியம் மனம் புத்திய ஒழுங்குபடுத்தும். காமம் சத்ரும் ஜஹி. அப்பதான் நீ காமத்தை வெல்ல முடியும். காமங்கிறது யாருங்கிறாரு இங்க இந்த இடத்துல? சத்ரும், உன்னுடைய எதிரியை நீ ஜஹிஹி வெல்ல முடியும். இது உக்தம் தத்ர கிமாஸ்ரயக காமம் ஜக்யாத் இது உச்சியதே. முதலில் இந்திரியங்களை அடக்கி. அவர் இந்திரியன் போட்டிருக்காரு. இந்த இடத்துல ஆக்சுவலா மூணுமே சொல்லிட்டாரு. ஆதவ் போட்டாரு, தமிழாக்கத்துல அது இல்ல. இந்திரியம் மனம் புத்தி ஆகியவற்றை அடக்கி, அப்படி புரிஞ்சுக்கணும். காமமாகிய சத்ருவை நீக்கு என்று முன்பு கூறப்பட்டது. எதை ஆசிரித்து காமத்தை, எப்படிங்க அந்த காமத்தை நான் விடுபடுறது அப்படின்னு உங்க மனசுல தோணுங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை 42வது ஸ்லோகத்தை பகவான் கொடுத்து 43வது ஸ்லோகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த அத்தியாயத்தை அவரு முடிக்கிறாரு. 42, 43லயும் இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேப்யஹ பரம்மனக. என்ன விசாரம் பண்ணணும்? மனசஸ்து பரா புத்தியோகோ புத்தேகே பரதஸ்து சஹ. என்ன சொல்றாரு? ஒரு கருத்தை சொல்றாரு, அதை அப்புறம் விளக்குறாரு. இந்திரியாணி, இந்திரியங்களை விட பராணி மேலானது எது? இந்திரியேப்யக மனக. என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு ஞானம்? இந்திரியங்களை விட மேலானது. பரம்னா மேலானது மனம். பரம் மனசஸ்து புத்தி, அந்த மனதை காட்டிலும் மேலானது புத்தி. பரா ஆகுகு என்று அது பாருங்க சொல்கிறார்கள். யார் சொல்றா? கிருஷ்ணரே சொல்ற. நான் சொல்லலப்பா, ஸ்ருதி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்களை விட மனம் பரம். அந்த பரம்ங்கிறோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பரம்னா மேலானது, அதை விட மேலானது புத்தின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நான் சொல்லல, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகுதான் சொல்றாரு பாருங்க. அண்டர்லைன் தி வேர்ட் ஐ அம் சேயிங். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் சொல்றேன், நான் கண்டுபிடிச்சேன்னு பரப்பிட்டு கிடக்குறாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஆகு. இறைவன் ஈஸ்வர தத்துவம் கூறுகிறதுங்கிறத கிருஷ்ணர் இங்க சொல்றாரு.
எஸ்து புத்திஹி பரதக, அந்த புத்தி காட்டிலும் பரதக ஒரு ஆள் இருக்கான். பரதக சிரேஷ்டமானவன். யார் அது? சாட்சியாக இருக்கிற சக, அவனே. அவனுக்கு மேலான ஒரு ஆள் இருக்கான். அவன் தான் நீ. நல்லது உபதேசம் சொல்வ நீ நான். அதை யார் நினைச்சுக்கணும்? நான். இத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார் பிரதிஜ்ஞா மாதிரி. இந்த அறிவை நீ முதல்ல பெறணும். பாஷ்யம். இந்திரியாணி ஸ்ரோத்ராதீனி பஞ்சதேகம் ஸ்தூலம் பாஹ்யம் பரிச்சின்னம் ச அபேக்ஷ்ய சௌக்ஷ்மியாந்தரஸ்த வியபித்வாதி அபேக்ஷ்ய பராணி பிரகிருஷ்டாணி ஆகுகு பண்டிதாக. இவர் யார் சொல்றாங்க? ஆகுகு பண்டிதாக. ஞானத்தை பெற்ற ஞானிதான். பண்டா மீன்ஸ் ஞானம். பண்டித்தாகனா ஞானத்தை உடையவர்கள், ஞானிகள். ஞானிகள் கூறுகிறார்கள் அப்படின்னு இப்ப யார் சொல்லிடுறார் இந்த விஷயத்த? பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பண்டிதர்கள் பரிச்சின்னமாகவும் பாகியாகவும் உள்ள சூழ சரீரத்தை காட்டிலும் சூக்ஷ்மத்தன்மையாகவும் உள்ளே இருக்கும் தன்மையும் வியாபகத்தன்மை இருப்பதால் ஸ்ரோத்ராதி பஞ்ச இந்திரியங்கள் மேலானது. இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாத புரியும். என்ன சொல்றாங்க பண்டிதர்கள், ஞானிகள், பண்டா என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல மேலானதுங்கிறது எந்த சென்ஸ்? அவர் என்ன சொல்றாரு? எப்பவுமே ஸ்தூலத்தை காட்டிலும் சூக்ஷ்மம் மேலானது. இதுதான் அங்க அப்ளை பண்ற லாவே. ஸ்தூலமா ஒண்ணு தெரியுதுன்னா அதை விட மேலானது சூக்ஷ்மம். இப்போ இந்திரியங்கள் அப்படிங்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்ப கண்ணுன்னு எடுத்துக்கலாம். இப்ப கண்ணுக்கு முன்னா நம்ம ஒருத்தர் கண்ணை, நம்ம கண்ணு நமக்கு இப்ப ஒருத்தர் கண்ணை பாக்குறோம், அது ஸ்தூலமா நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதை விட மேலானது அதுல கண்ணு இருக்கிற பார்க்கின்ற சக்தி. இப்ப இந்திரியன்னு அந்த கண்ணை நினைச்சு கூடாது. கண்ணுக்குள்ள இருக்கிற கண்ணை கண்ணாக வைத்திருக்கிற ஒரு சக்தி. நீ பாக்குற இந்த கண்ணை விட அது ஸ்தூலத்தை விட, ஸ்தூல கண்ணை விட சூக்ஷ்ம கண்ணு மேலானது. பரிச்சின்னம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 3 கருத்து கட்டோபனிஷத்துல பார்த்திருப்போம். ஒன்றை விட ஒன்று மேலானது. எங்க பார்த்தோம்? அன்னமய கோஷத்தை விட பிராணமய கோஷம் ஏன் மேலானதுன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இந்த உடலை விட பிராணன் தான் மேலானது. அதனால நான் பிராணன்னு போய் உடிச்சிட்டு அன்னம் நான் அல்ல, அன்னமய இந்த சரீரம் நான் அல்லன்னு விடுறக்கு அதுக்கு அடுத்த ஒரு ஆளை பிடிச்சி அங்க போய் நின்று நான் பிராணன்னு நீ நின்று எதை விடு? அந்த அன்னமயத்திலிருந்து விடு. அதெல்லாம் 1000 தடவை கேட்டிருக்கலாம். ஆனா விடுறதெல்லாம் கஷ்டம். சொல்றேன் நான். அது எப்படி the technology what we have used to get out of அன்னமய கோஷம், அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணி கொடுத்தாரு? அப்படி போய் அங்க நின்று இது விடு, இது நான் அல்லன்னு விடு. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு? எப்படி அப்ப சொன்னாரு? எப்படி இந்த சரீரத்தை விட பிராணன் தான் பெருசுன்னு எப்படி சொல்லுவோம்? அந்த 3 பாயிண்ட் வரும். அதாவது இது விட அது அந்தர்யாமி. இது சர்வ அதாவது இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூலம் புழுவாகவும் பிராணன் வியாபித்திருக்கிறது. 2வது தட் இஸ் ஸ்தூல சரீரத்தை விட பிராணன் வெரி க்ளோஸ் டு ஆத்மா, அந்தர்யாமி, சர்வ வியாபி, சூக்ஷ்மம். சரி, ஸ்தூல சரீரத்தை விட இந்த பிராணங்கிறது சூக்ஷ்மம். இந்த 3 பாயிண்ட் வச்சுதான் மேலானது நமக்கு கண்டுபிடிச்சு எங்க போய் நின்னோம்? பிராணன்ல போய் நிக்கணும். நின்னமா இல்லையா அது வேற விஷயம். நின்னு அன்னமய கோஷத்தை விடணும். நான் இந்த உடம்புங்கிற விஷயத்திலிருந்து விட்டு பிராணன்ல போய் நிக்கணும். இது பஞ்சமய. அதே டெக்னிக் தான் யூஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? நீ பரிச்சின்னமாகவும், பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? பரிச்சின்னம், கால தேச வஸ்துக்கு உட்பட்ட பரிச்சின்னம். என்னது? ஸ்தூலம் ஒரு காலத்துல பிறந்திருக்கு, ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லாம போக போகுது. பரிச்சின்னம். இந்த ஸ்தூல சரீரம் பரிச்சின்னம். இட்ஸ் லிமிட்டட் பை டைம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட். பாஹ்யமாக உள்ள, பாஹ்யம்னா வெளியில. எதுக்கு வெளியில? ஸ்தூல சரீரத்துக்கு வெளியில இருக்கு பாஹ்யம். வெளியில் இருக்கிற சரீரத்தை காட்டிலும், இப்ப ஸ்தூல சரீரத்துக்கு அவர் டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. பரிச்சின்னம், இது கால தேச வஸ்துக்கு உட்பட்டது. இது பாஹ்யமா வெளியில கண்ணுக்கு தெரிகிற பாஹ்யமாக இருக்கிற இந்த வஸ்துவை காட்டிலும் உள்ள இருக்கிற சூக்ஷ்ம தன்மையாக உள்ளே இருக்கும் தன்மை, உள்ள சூக்ஷ்மமா இருக்கிறது இதை விட மேலானது. இதை விட உள்ள என்னங்க இருக்குது? சூக்ஷ்ம சரீரம்.
அப்பதான் இந்திரியங்களை போய் பிடிக்க முடியும். அப்ப இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரத்தை விட அதுக்குள்ள இருக்கிற சக்தியாக இருக்கிற சூக்ஷ்ம இந்திரியங்கள் மேலானது. இந்த கண்ணு பார்க்கிற இந்த கண்ணை விட அதுல உள்ள இருக்கிற கண் பார்க்கிற சக்திங்கிறது மேலானது. ஏன்? அந்தர்யாமி சூக்ஷ்மத்வாத் வியாபகத்வாத். இது நல்ல டீட்டெயிலா கட்டோல நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லா பார்த்துருக்கோம். ஒன்னை விட ஒன்னு மேலானதுன்னா இப்ப ஸ்தூல சரீரத்தை விட சூக்ஷ்ம சரீரம் ஏன் மேலானதுன்னா அத சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் முழுவதுமையாக வியாபகம் பண்ணிருக்கு. அது வெரி க்ளோஸ் டு ஆத்மா. ஆத்மாவை வெளிப்படுத்துறது ஸ்தூல சரீரமா சூக்ஷ்ம சரீரம் தானே. அந்தர்யாமி வியாபகம் சர்வ. அடுத்தது சூக்ஷ்மத்வாத் கண். அது சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூலத்தை விட சூக்ஷ்மம். இந்த 3 காரணத்தினால என்ன நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ கண்ணில் பார்க்கிற இந்த ஸ்தூலத்தை விட உள் இருக்கிற சூக்ஷ்மம் மேலானது, இந்திரியங்கள் மேலானது. எதை விட? நீங்க பார்த்துட்டு பாத்தீங்களா, இந்த கண்ணு காது மூக்கு ஸ்தூல சரீரத்தை விட இந்திரிய சக்திங்கிறது காதுக்குள்ள இருக்கிற சக்தி, மூக்குக்குள்ள இருக்கிற சக்தி, வாயுக்குள்ள இருக்கிற சக்தி, அப்படி பார்க்கணும். தோளில் இருக்கிற சக்தி, இந்திரிய சக்தி கண்டிப்பா கண்ணுல பார்த்துட்டு இருக்க பார்த்தியா ஒரு உடல், அதை விட அது மேலானது. ஏன் மேலானது? சூக்ஷ்மத்தன்மை, சூக்ஷ்மத்வாத் உள்ளே இருக்கும் தன்மை தான் அந்தர்யாமி, சர்வ வியாபகம் தான் வியாபகத்தன்மை. சான்ஸ்கிரிட் இருக்கிறது தமிழ்ல 3 பிரிச்சு போட்டிருக்கிறது அவரு. சூக்ஷ்மத்தன்மைனா சூக்ஷ்மத்வாத் உள்ளே இருக்கும் அந்தர்யாமி. ஏன்னா ஸ்தூலத்துக்குள்ளதான சூக்ஷ்மம் இருக்கு. அந்தர்யாமி வியாபகம். இந்த ஸ்தூலம் ஃபுல்லா அது என்ன பண்ணி இருக்குது? சூக்ஷ்மம் வியாபகம். அதனால அந்த இந்திரிய சூக்ஷ்மம் ஸ்தூலத்தை விட மேலானது. அப்ப சூக்ஷ்மங்கிறது உள்ள யார் வர்றா? இந்திரியங்கள். இந்த ஸ்தூல சரீரத்தை விட கடைசியில சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல சரீரத்தை விட மேலானது சூக்ஷ்ம சக்தி. இதுதான் ஒரே லைன். அதை அவரு டெக்னிக்கலா கொண்டு போறாரு. ஏன் சூக்ஷ்மம் எப்படி சொல்ல ஒரு குருபக்ஷி எப்படா சொல்ற, அதுக்கு அவர் டீப்பா சங்கராச்சாரிய ஆன்சர் பண்ணிட்டார் மேலானது என்று. அது வேறு. இவரு என்ன சொல்றாரு? ஆஹு, நான் சொல்லலப்பா, சாஸ்திரம் இப்படி சொல்லுது. ஏன்னா எனக்கு தெரியாது சூக்ஷ்ம சரீரம் உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியுமே. என்ன பிறக்கும் போது நான் தெரிஞ்சா பிறந்தேன். சாஸ்திரம் சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எல்லாமே சூக்ஷ்மங்கிற வேர்டு பேசும்போதே ஆகுக்கு போயிடுவாங்க. ஏன் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை நாமளே கண்டுபிடிக்கிறதெல்லாம் நடவாத காரியம். அது இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லைனால தெரியாது. வச்சுக்கலாம். அடுத்தது ததா இந்திரியேபியக பரம் மனக. இதே 3 ரூலை அப்ளை பண்ணி இப்ப அடுத்து எங்க போறோம்? இந்திரியத்தை விட மனம் மேலானது. இந்த 3 ரூல் அப்ளை பண்ணணும். சூக்ஷ்மம், உள்ளே இருக்கும் தன்மை, வியாபகத்தன்மை. இந்த 3 மனத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. மனம் எதை விட மேலாயிரும்? இனி பார்க்கிற இந்த இந்திரியத்தை விட அதிகமாக சூக்ஷ்மை தன்மை கொண்டது மனம், அதிகமாக அதுக்குள்ள இருக்கிறது மனம். அப்புறம் வியாபகம். இந்திரியத்தை ஃபுல்லா யார் வியாபகம் பண்ணி இருக்கிறது? மனம். நீங்க கண்ணு பாக்குறீங்கன்னா மனம் என்ன பண்ணுது? டொய்யின்னு உள்ள வந்து ஆக்காரம் பண்ணி, காதல் ஒண்ணு கேட்கறீங்கன்னா டொய்யின்னு மனம் வந்தா தான் இந்த இந்திரியம் வேலை செய்யும். சோ மனம்ங்கிறது நீ சொல்ற இந்திரியத்தை விட இந்த 3 காரணங்களால் மேலானதுன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா மேலானது ஆமா ஜாபி ஆட்டக்கூடாது. ஏன் மேலானது என்று மனக சங்கல்ப விகல்பாத்மகம். ஏன்? அதுதான் என்னது? சங்கல்பம் பண்ணினாத்தான் கண்ணே திறந்து பாருன்னா பார்க்கும். கண்ணு பாக்குறேன்னா பின்னால யார் அங்க ஆர்டர் பண்ணணும்? மனம். யூ சி, யூ ஹியர், யூ ஸ்லீப், கெட் அப். இதெல்லாம் யாரு நம்மள இந்திரியங்கள் எல்லாம் யாரு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது? மனம். அப்ப கண்டிப்பா இந்திரியங்களோட மனம். கண்ணை ஆட்டுறவன் கண்ணை விட பெரியவன் தானே, மூக்க ஆட்டுறவன் மூக்க விட பெரியவன் தானே, இந்திரியங்களை ஆட்டி வைக்கிறவன் கண்டிப்பா இந்திரியத்தை விட பெரியவன். அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் மனம்ங்கிறது இப்ப எங்க வந்துட்டோம்? இந்திரியங்களோட. ஏன்னா அதுலதான் சங்கல்பமே நடக்குது. நீ ஒரு கர்மேந்திரிய வேலை செய்யினா கூட உங்க மனம் ஆர்டர் பண்ணாதான் கையை இப்படி போய் பொருள் எடுக்கும். இந்த பொருளை எடுன்னு மனம் நினைச்சா தானே போய் எடுக்கிறோம். சோ சங்கல்ப விகல்ப ஆத்மகம் மனம். இது கேர் ஆஃப் தத்துவபோதம். ததா மனசக து பரகா புத்திஹி. அப்ப மனம்தான் பெருசா உனக்குள்ள மனம்? நோ நோ நோ. அந்த மனதையும் மனதை விட சூக்ஷ்மமானது, மனதுக்கு உள்ளே இருக்கிற தன்மை, மனதையும் வியாபகம் பண்ணிருக்கிறது யாரு? புத்தி. அந்த 3ஐயும் அதுல அப்ளை பண்ணாதான் அதை விட பெருசு நம்ம புரிஞ்சுக்க போறோம். எனது சூக்ஷ்மம், மனதை விட சூக்ஷ்மமானது புத்தி. மனதுக்குள்ளே அந்தர்யா உள்ளே இருக்குது. அதுக்கு மனதுக்குள்ள இருக்கிற சக்தி யாரு? புத்தி. அடுத்தது அது வியாபகம். மனம் ஃபுல்லா யார் வியாபகம்? புத்தி.
சோ என்ன சொல்றாரு, அவ்வாறு இந்திரியங்களை காட்டிலும் சங்கல்ப விகல்பமான ஆத்மமானது மனம் மேலானது, அவ்வாறே மனதை காட்டிலும் புத்தி என்ன கேர் ஆஃப் நிச்சய ஆத்மிகா புத்தி. ஏங்க மனசை விட மனங்கிறது இதுவா அதுவா இப்படியா அப்படியா சரியா தப்பா செய்யலாமா வேண்டாமான்றது புத்தி. இது கரெக்ட், நிச்சய ஆத்மிகா புத்தி. இதுதான் சரி, இதைத்தான் நான் செய்யறேன், நான் செஞ்சுட்டேன், நான் செய்யல, தெளிவு உறுதி. மனதை விட உறுதியானது யாரு உள்ள இருக்கிற ஆளு? புத்தி. அவன் சாரதி புத்திம்ச்ச சாரதி, அவன் தான் வண்ண பண்றான், உங்க உடம்பையே ஓட்டிட்டு போறான். இந்த உடம்பே ஓகுதுன்னா யாரோட கண்ட்ரோல்ல இயங்கி கொண்டிருக்கிறது? புத்தி. சோ இந்திரியத்தை விட நீ பாக்குற இந்த ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியங்கள் மேலானது, இந்திரியங்களை விட மனம் மேலானது, மனதை விட புத்தி மேலானது, அந்த புத்திக்கு மேலான நிச்சயம் ஆத்மிகா புத்தி மேலானது. அதுக்கு அடுத்தவன் சொல்றாரு, இவ்வாறே ததாயக சர்வ திருஷ்யேபியக புத்தியந்தேபியக அபியந்தரக எம் தேகினம் இந்திரியாதிபிகி ஆசிரியேகி யுக்தக காமோ ஞானாவரண துவாரேண மோகயதி இதி உக்தம் ச புத்தேகே திரஷ்டா பரமாத்மா. அந்த புத்தியை விட மேலானவன் என்ன ஆத்மான்னு போலீங்க, பரமாத்மா. மேலான பரமான அதனால பரமாத்மாங்கிறோட எப்படி வந்து பாத்தீங்களா? அத எல்லாத்துக்கும் மேலா இருக்கிறதுனாலதான் அது ஆத்மான்னு சொல்லும் போது கூட ஒரு வேர்டு ஏட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? பரமாத்மான்னு சொல்றோம் பாத்தீங்களா? பரமாத்மாங்கிறது ஏன் அந்த வேர்டு பர பிரிஃபிக்ஸ் வந்தது? இதனாலதான் அந்த வேர்டு போய் இப்ப ரீச் ஆகிறோம். எது? சூக்ஷ்ம சரீரத்தை விட ஸ்தூலத்தை விட இந்திரியங்களை விட மனம் பரம் போட்டுட்டே வாங்க. பரம் மனதை விட புத்தி பரம், புத்தி விட பரம் பரம் ஆத்மா. அதனாலதான் பரமாத்மான்னு சொல்றது. பரம் கூட்டல் ஆத்மா படிச்சு பாருங்க. பரமாத்மா. பரமாத்மா எங்க இருக்காரு? அதுதான் சொல்றாரு பரமாத்மா. உக்தம் ச புத்தேகே திரஷ்டா. திரஷ்டா திரஷ்டா அழகான வேர்டு. இது அனைத்தையும் அறிவடுவர்களா ஒருத்தன் திரஷ்டா பார்த்து கொண்டிருக்கிறானே சாட்சி ரூபமாக, அவன் கண்டிப்பா அந்த புத்தி விட புத்தியை சாட்சியாக ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான்னா அவன் கண்டிப்பா புத்தியை விட மேலான பரமாத்மா. இவ்வாறு எவர் தேக முதல் புத்தி ஈராகுள்ள பதார்த்தங்களில் அந்தர்யாமியாக இருக்கிறதோ, அதேதான் புத்தியை விட என்னது எல்லா வேர்டும் போட்டு பார்க்கலாம். புத்தியை வியாபகம் பண்ணிருக்கிறது ஆத்மா. அந்த மாதிரி இருக்கிறதோ, எந்த காமமானது இந்திரியாங்களை ஆசிரித்து ஞானத்தை மறைப்பதால் தேகியை மோகமடைய செய்கிறது என்று கூறப்பட்டதோ, அது புத்தியின் திரஷ்டா பரமாத்மா. அதை விட மேலானது. அதை புத்தியை புத்தியாக இருக்க செய்வது, புத்தி செயல்படுவதற்கு காரணமாக இருப்பது, புத்திக்கு இருப்பை கொடுப்பது, புத்திக்கு சத்து சித்து சத்து இருப்பாகும் அதுக்கு அறிவை கொடுப்பது, புத்தியை செயல்பாட்டுக்குள் வச்சிருப்பது, புத்தியை அறிவடுவொருளாக அறிவது, கண்டிப்பா அதை விட மேலானதானப்பா. அதுதான்ப்பா நீ பரமாத்மா. பக்கா டீச்சிங் முடிச்சிட்டாரா? கடைசி ஸ்லோகம். இப்ப நம்ம கொஸ்டின் என்ன, இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆசையை விடுவது எப்படி அப்படின்னா அதற்கு ஒரு அறிவு தேவை. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ஆட்டிடியூட் நீங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும்னா அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். இட்ஸ் தட் புத்தி நீட்ஸ் ஞானம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாரு? அறிவை கொடுத்துட்டு தான் இப்ப எங்க போக முடியும்? யூ கேன் கோ டு ஆட்டிடியூட். நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் இது பார்க்கலாம். இப்ப குழந்தைங்க சொன்ன ஒரு பெரியவங்க வர்றாங்க, விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனை வச்சுக்கலாம். நம்ம கால் விழுந்தா ஒழுங்க மாட்டேங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க வச்சுக்கலாம். அந்த மனதுக்குள்ள அவங்களோட ஆட்டிடியூட மாத்தணும். பெரியவங்க இருந்தா காலில் விழுங்கிறது ஒரு ஆட்டிடியூடு ஆச்சுங்களா? அதை மனதுக்கு கொண்டு வரணும்னா கால் விழுந்து கும்பிடு, 10,000 சொன்னா கூட அவங்கள ஒழுக போறது இல்லை. அப்ப அந்த ஆட்டிடியூடு கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு ஞானம் அங்க லாகியா இருக்கு, அந்த ஞானம் அங்க இருண்டு இருக்கு. அந்த ஞானத்தை பிரகாசப்படுத்தணும். எப்படி? இந்த மாதிரி கால் விழுந்து வழங்கினீங்கன்னா இப்ப ஞானம் கொடுக்குறேன். அந்த இப்படி கால் விழுந்து ஒழுகுனீங்கன்னா அவனுக்கு எந்த வயசுல எப்படி 5 வயசு குழந்தைக்கு பேசுறது வேற, 15 வயசு குழந்தைக்கு பேசுறது வேற, 30 வயசுக்கு பேசுறது வேற. யாருக்கு எந்த மாதிரி கொடுத்தா மண்டையில ஏறுமோ அப்படி கொடுக்க தெரியும். அப்போ ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை, அது கால விழுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்குது அப்படின்னா அதுக்கு அறிவில்லைன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
10,000 தடவை சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிறேன்னா கேட்காது. நீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்காம சும்மா அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். உழுகு உழுகு, நீ சொல்றக்காக அது உழுகாது. நீ ஏன் நான் சொல்லாம இருந்தா கூட உழுந்துருப்பா என்னவோ, நீங்க சொல்லிட்டீங்கள அதுக்காகவே நான் விழ மாட்டேன். அப்படிதான் இந்த ஜென்ரேஷன்ல வருது. ஸோ என்ன இல்லைங்க, முதல்ல நம்ம மண்டைக்கு என்ன ஏறினாங்க, அந்த ஆட்டிடியூட் வராது காரணம் உள்ள அறிவில்லை. ஏன்னா புத்திந்த சாரதி, அவனோட புத்தி சொல்லிடுச்சு அவன் கால விழுந்துருவான். இப்ப யாரு அங்க அறிவு இல்லாம இருக்கிறது, புத்திக்கு என்ன இல்ல, கொடுக்கப்பட வேண்டிய அறிவு இல்லாததுனால அவன் புத்தி சொல்லணும் அவனுக்கு நீ விழுன்னு, அப்பதான் விழ போறான். மனதில் கொண்டு நீங்க அட்வைஸுக்கு எங்க போயிட்டு இருக்குது, மனம் நெவர் ஒர்க்ஸ். அப்ப புத்திக்கு என்ன கொடுக்கணும், அறிவு. இத டெக்னிக் தான் பெரிய பெரிய யூஸ் பண்ற. அப்ப என்ன சொல்லணும், இங்க பாரு சாமி, நீ இப்படி கீழே கால் விழுந்து கும்பிட்டீங்கன்னா 100 ரூபா கிடைக்கும். அங்கிருந்து ஆரம்பிக்கும், ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. அங்கதான் நோமிக்கலாம் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. 100 ரூபா கிடைக்கும், இல்ல அங்க கூட்டிட்டு போவோம், இல்ல அதை வாங்கி தருவாரு. அப்படிதான் கூட்டிட்டு போகணும் அந்த குழந்தைகளை. அப்புறம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து புண்ணியம் சேர்த்து வச்சிருக்காங்க, பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கும். அவங்க மனம் குளிரும் போது உனக்கு வந்து அது ஆசீர்வாதமாக, உனக்கு எதுவுமே கெடுதலே வராது, எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்கு அவங்க புண்ணியம், அவங்க சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியத்தை காலை தொட்டு வாங்கணும், நீ வாங்கிக்கலாம். அப்ப நீ நல்லா இருக்கலாங்கிறது ஒரு வயசுக்கு. உளுந்தா 100 ரூபா கிடைக்குங்கிறது ஒரு வயசு, உளுந்தா புண்ணியத்தை சேர்த்திக்கலாங்கிறது ஒரு வயசு. அதுக்கப்புறம் காரி ஆகணும்னா கால் விழுன்னு சொல்றது ஒரு வயசு. இந்த மாதிரி அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கினா தான் உனக்கு காரி ஆகணும். அந்த மாதிரி சுயநலமா கொண்டு வரதுல தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு வேணுங்கிறது ஒரு ஞானத்தை கொடுத்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவன் புத்தி டிசைட், அவன் புத்தி யோசனை, நான் காலில் விழுகணும்னு அவன் புத்தி டிசைட் பண்ணுச்சுன்னா அவன் காலில் விழுந்துருவான். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அவன் போய், ஏன்னா அவன் புத்தி சொல்லிடுச்சு. புத்திந்த சாரதி, வண்டிக்கு டிரைவர் கையில தாங்க வண்டி இருக்குது. அப்ப புத்தி கையில, புத்திக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா புத்திக்கு என்ன கொடுக்கறது, அறிவு. புத்தி நீட்ஸ் அறிவு, நோ எமோஷன்ஸ். கண்ணு சாமி பொண்ணு அதெல்லாம் எமோஷன்ஸ். புத்தி டோன்ட் நீட் எனி எமோஷன்ஸ். புத்தி நெவர் நீட்ஸ் எமோஷன்ஸ். மனதுக்கு தான் எமோஷன்ஸ் எல்லாம், கோபம், பொறாமை, வெறுப்பு, அதுல டாமினேட் பண்ண விடக்கூடாது. புத்தி அது அறிவு. அந்த அறிவை கொடுக்கும்போது அது எந்த எமோஷனுக்கு அது அடிபணியாது. அது சொல்லுச்சுன்னா அவன் செஞ்சிருவான். அவனோட புத்தி சொல்லணும். இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அறிவு. அதேதான் இப்ப என்ன பண்ணிட்டாரு, நாம கேட்டது ஆசை இருந்து விடுவது எப்படி, அவரு கொடுத்தது என்னங்க சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான்னா, முதல்ல உனக்கு தேவை அறிவு. எந்த அறிவு, நான் சொல்ற அறிவு இல்லப்பா, சாஸ்திரம் ஆகுவு. என்ன சாஸ்திரம் ஆகுவு, பண்டிதாக ஆகுவு. இதை விட இது, இதை விட இது, இதை விட இது, இதை விட இதுன்னு கொண்டு ஒரு இடத்துலம்ல, அதுதான் நீங்கிற ஆத்ம ஞானத்தை அப்படியே அழகா அவர் ஒரு டெக்னிக்கை கூட்டிட்டு போய் நீத்திட்டார். ஆச்சா, அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஏவம் புத்தேக பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜகி சத்ரும் மகாபாஹோ. எப்படி ஐஸ் வைக்கிறார் பாருங்க, மகாபாஹோ. ஆனா யூ ஆர் வெரி வீக் இன் திஸ் ஸ்டெப். இவ்வளோ வலிமை படைத்த அப்படியே குத்துறது மகா. நான் சொல்லிட்டா அந்த யூஸ்வலாக அந்த வீரருக்கெல்லாம் நீ உன்னோட வீரம் என்ன அப்படின்னா அந்த புகழ்ச்சிக்காக தான் அவங்க உள்ள இருக்கிறதே. சத்திரியர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா புகழுக்கு அடிமையாக தான் இருப்பாங்க, இல்லை உயர கொடுப்பானாங்க. ஸோ புகழுக்கு அடிமை. ஏன்னா அவங்களுடைய எது குணம் ப்ரெடாமினண்டா இருக்குதுங்க, சத்துவ குணம் பேக்ட் அப் வித் ரஜோ குணம், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு பாருங்க, கூப்பிடுறதே மகாபாகோ, வலிமை கொண்ட தோழினாய், காமரூபம் துராசதம். என்ன மீனிங் பாருங்க. ஏ மகாபாகோ, பெரிய கைகளுடையவன், ஏவம் இவ்விதம், புத்தேகே பரம், என்னது ஆத்மானம், நீ உன்னுடைய சொரூபம் புத்தியை விட நீ யாரு, அந்த புத்திக்கு மேலானும். ஆனா பார்த்த எப்படி நினைச்சிட்டு இருக்கிற, இந்திரியங்களை அடக்க முடியன்னு சொல்றியாடா, இங்க ஒட்டி அங்க நிக்க வச்சுட்டு நீ அவ்வளவு உயர்ந்தவன், நீ எங்க எதை அடக்க முடியங்கிற, கீழ் 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 கீழான, உனக்கு கீழான, அதுக்கு கீழான, அதுக்கு கீழே, அதுக்கு கீழான அப்படிங்கிற அப்படியே அந்த ஒரு இமேஜினேஷன் அவன் அங்க கொண்டு நிறுத்தி, அப்படி என்ன அழகான டீச்சிங் பாருங்க. நீ அங்க இருக்கிறடா, நீ அது அங்க கூட நிறுத்த வச்சுட்டு என்ன சொல்ல பாருங்க, ஆத்மானம் புத்வா, அதை அறிந்து நீ என்ன பண்ண, அது ஆத்மா, அதுதான் நான், நீ அறிந்து அது எப்படி இருக்கணும், நிச்சய புத்தி இருக்கணும். நிச்சய புத்தினாலே ஆத்மானம், இந்த இடத்துல ஆத்மானங்கிறது ஆத்மாவை பற்றிய அறிவினால், உன்னை பற்றிய அறிவினால் ஆத்மானம் மனசை சம்ஸ்தப்ய நிறுத்தி,
எந்த ஞானத்தில் நிக்கணும்? நான் ஆத்மாங்கிற ஞானத்தில் நிலை பெற செய்வதற்கு முயற்சி பண்ணு. துராதரம் தடுக்க முடியாத காமரூபம் சத்ரும் ஜகி. நீ அந்த ஞானத்தில் இவர் என்ன பதில் சொல்றாரு? உன்னுடைய ஆசையிலிருந்து நீ விடுபடணும், அதுதான் உனக்கு சத்ரு எல்லாம் சொல்லிட்டாரா? அதுல இருந்து விடுபடணும்னா ஒரே வழி, நீ ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெறுவதற்குண்டான முயற்சியை செய். குரு கூட்டிட்டு போயிடுவார். அவ்வளவுதான் அவர் சொல்றது. அது என்ன முயற்சி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வேதாந்த கிளாஸ்ல வந்து உட்காரணும். அப்புறம் தினம் அவர் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி 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 எப்படியா எப்படி சொல்லிட்டாரு பாத்தீங்களா? என்னமோ நாம என்ன சர்ப்ரைஸா வந்திருப்போம், ஏதாவது சொல்லுவாரான்னு. அதெல்லாம் என்ன, நீ என்ன பண்ண, அந்த பாதையை தேர்ந்தெடு. ஏன்னா இது வரைக்கும் அவன் வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணல அர்ஜுனன். போருக்கு வந்து நிக்கிற வரைக்கும் இந்த அட்வைஸ் அவன் எங்கேயும் போய் படிக்கவே இல்லை. அவன் வேதாந்த ஸ்டூடெண்ட் அல்ல. அதனால என்ன சொல்றாரு? மனதை அந்த நிச்சயமான புத்தினாலேயே மனசை நிறுத்தி இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதன் மூலியமாகத்தான் புத்தி, மனம், இந்திரியங்கள் எல்லாமே காமம் இருக்கிற இடம் என்னன்னு சொல்லிட்டாரு? இந்திரியங்களையும் காமம் இருக்கு, மனசுலயும் காமம் இருக்கு, புத்தியிலையும் காமம் இருக்கு. சோ இந்த மூணையும் அடக்கணும்னா இந்த மூணையும் கடந்திருக்கிற ஆத்ம ஞானத்துல போய் நெல்லு. இந்த மூணு என்ன பண்ணும்? பொட்டி சுட்டிட்டு உட்காந்துக்கும். உன்னுடைய நியமிய உன்னுடைய கட்டுக்குள் வரும். கண்ணை மூதி காலம் வருது, என்னுடைய கட்டுக்குள் வந்துருங்கிறத இதுதான் இறைவன் சொல்ற பதில். ஆசையை அடக்கணும்னா 10 நாள் ப்ரோக்ராம். ஆசையை அடக்குவது எப்படி? எதுவும் வேலை செய்யாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க. ஐயோ கேட்ட டென்ஷனை இறக்குவதற்கு அதெல்லாம் ஒன்றும் வேலையாகாது. ஆத்ம ஞானத்தை பற்றி நாம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நீ இந்திரியங்கள் இருக்கிற, மனதில் இருக்கிற, புத்தியில் இருக்கிற ஆசையை, காமத்தை, ஆசை வேண்டாம், காமத்தை, எனக்கு இச்சா சக்திங்கிறது சொல்ல வரல, எனக்கு ஆசை, ஏன்னா இச்சாங்கிறது ஒரு சக்தி இறைவன் கொடுத்து, அந்த காமத்தை உன்னால வெல்ல முடியும். வேற வழிங்க, வேற வழி இருந்தா சொல்லியிருப்பாரு. நீ காமத்திலிருந்து விடுவதற்கு வேற வழி அங்க ஒரு வச்சுக்கிட்டா வேண்டாங்கிற சொல்ல வஞ்சனையும் பண்ணிட்டு இருக்காரு. வேற வழி கிடையாது. ஆனா மக்கள் எப்படி போயிட்டு இருக்காங்க? 10 நாள் வாங்க, ஒர்க் ஷாப் வாங்க, உங்களை வந்து நான் அதுல இருந்து விடுவிக்கிறேன், பிரஷர்ல இருந்து விடுவிக்கிறேன், ஆன்சைட்ல இருந்து விடுவிக்கிறேன். காமம் லீட்ஸ் என்னங்க? குரோதம். இப்போ கோபத்திலிருந்து விடுவிக்கிறேன். ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? கோபத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒர்க் ஷாப், எதுவுமே வேலை செய்யாது. வேலை செய்யற மாதிரி காசு வேணா வாங்கிட்டு வரலாம். 10 நாள் ப்ரோக்ராம் போட்டு காசு வேணா வாங்கிட்டு வரலாம். வேற பணம் வேணா டிரான்ஸ்ஃபர் ஆகும். புத்தியில மாற்றம் வரவே வராது. அதான் அடிச்சு சொல்றாரு கீழே படிக்கிறேன். இவ்வாறு ஏவம் புத்தேக பரம் ஆத்மானம், அது படிச்சுனா இவ்வாறு புத்தியை காட்டிலும் ஆத்மா மேலானது என்று அறிந்து ஆத்மாவை, தட் இஸ் மனதை, இரண்டாவது ஆத்மா வந்து மனதை குறிக்குது, ஆத்மாவினால் மனதினால் என்றால் நல்ல பண்படுத்தப்பட்ட சுத்த மனதினால், பண்படுத்தப்பட்ட, ஒரு வார்த்தை பாடுங்க, சுத்தமான, ராகத்வேஷ மத மாத்சரியம் எதுவும் இல்லாத, சுத்தப்படுத்தப்பட்ட, பண்படுத்தப்பட்ட, மெச்சோர்டு. வெறும் சுத்தம் மட்டும் பண்ணிட்டு வந்தா பத்துமா? மெச்சோர்டுங்கிறது எப்படி வரும்? சாஸ்திர ஞானம் உள்ள போக போகத்தான் பர்த்ன என்ன, பிறப்புன என்ன, இறப்புன என்ன, ஈஸ்வரனா யாரு, பிரிங்கிங் ஈஸ்வரன் கர்மயோகம், இதெல்லாம் தான் என்ன பண்ண ஒரு மனிதனை பண்படுத்தும். கெட்டதிலிருந்து விடுபடுறது, நல்லதங்களை வளர்த்திக் கொள்வது, பண்படுத்துங்கிறது டிஃபரெண்ட். நாங்க பொய்யே பேச மாட்டோம், பண்படுறோமே என்ன? அதெல்லாம் பண்பட முடியாது. நான் உண்மையா தான் பேசுவேங்க, பண்பட முடியாது. கோயிலுக்கே போயிட்டே இருக்குங்க, பண்பட்டுனா போக முடியாது. கோயிலுக்கு போறதுனால நீங்க பண்பட முடியாது. எல்லாம் நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் ஸ்கூல் சொல்லும்போது ஒரு சொல்றாங்க, ஒரு குணத்தை சொல்லி அந்த குணத்தை பெறுவது எப்படி? கோயில போய் இறைவனை வேணா கொடுத்துறாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஸ்கூல் வந்தது, வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போய் சாமி போய் கும்பிட்டா இறைவன் கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் நான் கேட்டேன், நீங்க சாமி கும்பிட்டு அந்த குணத்தை பெறணும்னு நினைக்கிறீங்க, இன்னொருத்தர் அதற்குண்டான முயற்சி செய்யறாரு. விநாயகர் எங்க வருவார்? ஒருத்தர் வந்துங்க சாமி கும்பிட்டாரு விநாயகரை, எனக்கு வந்து ஒரு குணம் வேணும், தவம் 2 பேத்துக்கு ஒரு குணம் வேணும் ஆச்சுங்களா. ஒருத்தர் போய் இறைவா விநாயகா எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் யாரா ஒருத்தர், எது தேவதை ஏதோ ஒரு தேவதை வச்சுக்கோங்க, தேவதை முருகா விநாயகா, நான் இந்த குணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்துடுறாங்க. ஞாபகமா வச்சு அதெல்லாம் கரெக்டா கேட்டுறாங்க. இன்னொருத்தர் பி கேரக்டர், அவரு அந்த குணத்திலிருந்து விடுபடுவதற்கு சாஸ்திரம் என்ன மெத்தட் சொல்லியிருக்கோம், டெக்னாலஜி, அதை வந்து சிரமப்பட்டு கீழே விழுந்து மேல விழுந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் விநாயகர் போய் கும்பிடும் போது கேட்க மறந்துடுறார். என்னன்னு, இதுல இருந்து விடுபடுவதற்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சாமி அப்படின்னு கேட்க மறந்துடுறார்.
ஒருத்தர் கேட்டுட்டார், ஒருத்தர் கேட்க மறந்துட்டார். யாருக்கு விநாயகர் அருள் புரிவார் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஸ்கூல்லேயே சொல்லிட்டாங்க, கை நீட்டிட்டாங்க. ஏன்னா 2 பர்சன் இந்த பக்கம் உட்கார்ந்தாங்களே ஏன்னு போனேன், இந்த பக்கம் பின்னு சொல்லி விநாயகர் யாருக்கு அருள் புரிவார்னு விட்டுரும். நாமள சிந்திங்க. நாம சொன்னோம்னா இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு, நீ என் பதில சொல்லு, நீ யோசனை. எல்லாரும் கை காமிக்கிற பேர் சொல்லு, இந்த பக்கம் ஒருத்தர் காமிச்சேன்னா அவங்கள சொல்ல, கை எல்லாத்துக்கும் இங்க வருது. ஏன்? முயற்சி பண்ணுனா கேட்கலினாலும் கிடைக்கும். முயற்சி கேட்டுட்டக்காக கிடைக்கும். இதுதான் பேசிக் சீக்ரெட் ஆஃப் லைஃபுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. வச்சுக்கலாம், டைம் ஆச்சு, முடிச்சிடலாம். இவ்வாறு புத்தியை காட்டிலும் ஆத்மா மேலானது என்று அறிந்து ஆத்மாவை ஆத்மாவினால் மனதை என்ன பண்ணியாகணும்? அதே பண்படுத்தப்பட்ட மனதினால். மனதை கொண்டுதான் மனதை வெல்ல முடியும். இல்ல இந்திரியங்களை மனதை கொண்டு வென்னிடலாம். ஆனா மனதை வெல்வதற்கு யாருதான் தேவை நமக்கு? மனம். பண்படுத்தப்பட்ட மனதினால் மனதை என்ன பண்ண என்று நன்றாக சாந்தப்படுத்துதல் என்று பொருள். கடைசி பாஷ்யம். ஹே மகாபாகோ, ஜெயிப்பதற்குரிய காமரூபமான சத்ருவை என்ன சொல்றாரு? நீ ஜெயிச்சிடலாம், அது ஜெயிக்கக்கூடிய விஷயம்தான். ஜெயிக்க முடியாத விஷயம் காமம் அல்ல, உன்னால ஜெயிக்க முடியும். அந்த காமரூபமான சத்ருவை வேடு வருங்க, சத்ரு 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 தியாகம் செய்து என்றால் மிகவும் கஷ்டப்பட்டு அறிவதற்கு கடினமான விசேஷங்களுடன் கூடிய காமத்தை நாசம் செய்ய வேண்டும். அது ஒளிஞ்சிருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான முயற்சியில நீ இறங்கினீனா, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்கிருந்து வெளிவிட்டுட்டே இருப்போம். சாஸ்திரம் தன் வேலையை செய்யும், சாஸ்திரம் தன் வேலையை செய்யும். அதோட மீனிங் இவர் சொல்றாரு, நீ கவனி, அது உள்ள போய் தன்னோட வேலையை செய்யும். ஓம் தத்சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷஸ்து பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம த்ரிதியோத்யாயः. ஓம் தத்சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷஸ்து பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோக நாம. மூணாவது என்னது? கர்மயோக நாம த்ரிதியோத்யாயः. இதோடு இறைவனுடைய அருளால் முடிகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.